மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை தொடர்ந்து நான் என்னை ஏற்று மன்னித்தட்ட உன்னை வேண்டுகிறேன். பாதைகளை மீட்க கடவுள் தேர்ந்தெடுத்த பாதை உன்னையும் என்னையும் இறைவனில் இணைக்க அவர் கண்ட ஒப்பற்ற பாதை. அதுதான் சிலுவை பாதை. அவர் தேடி சென்ற கல்வாரி பாதையை நோக்கி நாமும் இணைந்தே செல்வோம். அதேனென்றால் அதிசயபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பு தவறாகின்றது என்று அறிந்தும் காத்து மக்களுக்கு பயந்து தனது அகதி ஆசையினால் செய்துவிட்டார். இயேசுவை உற்றுப்பார். இயேசு பேசுகிறார். எவரை பற்றியும் எந்த நேரத்திலும் குற்றம் பேசி குறை சொல்லாதீர்கள். இயேசுவே, நாங்கள் யாரையும் குறிப்பிட மனதராக இருக்கும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும், எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். ஆமென். படைத்தவன் பெற்ற பரிசு திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இதோ இயேசு நம்மை படைத்து பாதுகாக்கும் இறைவன், பாவத்தை மன்னிக்க வந்த பார்ப்போற்றும் பரமன், இனிய மனதோடு இன்முகத்தோடு சிலுவை மரத்தை நாம் கொடுத்த போது மனுகுலம் தந்த பரிசாக கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார். மனிதனை புனிதனாக மாற்ற சிலுவை சுமந்து கொண்ட தெய்வமகன் கல்வாரி நோக்கி நடக்கின்றார். வசந்தத்தை வாரி அணைக்கும் முன்னால் வாழ்க்கையின் வருத்தங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆனந்த மேடையில் ஏறிட அடுத்தடுத்து வரும் துன்பம் துணை நிற்கும். துணிவுடன் வானக தந்தையை முழுமையாக நம்பி புறப்படு, வெற்றி உணவு. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுள. முதல் முறை மண்ணில் எழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். மண்ணில் முத்தமிட்டார். பாடுபடுவதற்கு முந்தின நாள் இரவிலே இரத்த வியர்வை சிந்தி கெஸ்தமனி தோட்டத்தில் மனதால் வேதனைப்பட்டு பிறகு தாங்கிய அடிகளால் பலம் குன்றி இருந்தார். இரவு சாப்பிடவும் இல்லை. அங்கும் இங்கும் இழுத்து செல்லப்பட்டதால் வலிமை குறைந்து இருந்தார். தெய்வமே மனோடு எடுத்திருந்தாலும்
களைப்பு, மேலிடா கண்களும் ஒலிக்குஞ்சா கால்களும் நடக்க தடுமாறுகின்றன. உடல் துவல்கின்றது. கீழே விழுந்தவர் மண்ணை முத்தமிடுகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படவன. நான்காம் நிலை, வாட்டமடைந்தால் ஊற்றி வளர்த்தவர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கும் உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். தனிமையில் யாரும் மற்ற நேரத்தில் எத்துன்பத்தையும் ஒருவன் ரோசத்துக்காவது காண்பிடலாம். கண் தடுக்கி கீழே விழும் ஒரு சிறு குழந்தை கூட யாரும் பார்க்கவில்லை என்றால் எப்படியாவது எழுந்து ஓடிவிடும். ஆனால் அதே குழந்தை கீழே தடுக்கி விழும்போது யாராவது பார்த்துவிட்டால் பெரிய விபத்தில் மாட்டிக்கொண்டது போல் கதறி அழுது தனது வேதனையை ஊரறிய செய்யும். தன் துன்பம் அனுபவித்த தனக்கு ஊட்டி வளர்த்த தாய் தாலாட்டு பாடி தன்னை ஆளாக்கி விட்ட தாய் பார்த்து விட்டதால் அவளது துயரம் 2 மடங்காகுமோ என்ற வேதனையால் இயேசுவும் வாட்டமடைந்தார். நண்பா, நான் செய்யாத தவறுக்கு பட்ட துன்பத்தை எண்ணி என் அன்னை கண்ணீரில் விழுந்து கலங்கி தவித்ததை நான் அறிவேன். உங்களை எதிர்காலத்தில் இன்பமணியில் தவழவிட துடிக்கும் உங்கள் பெற்றோரை கண்கலங்க விடாதீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படவன. ஐந்தாம் நிலை, நேசக்கரம் கொடுத்தவன் சிமியோன். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கும் உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். எருசலேம் நகரின் வீதியிலே என்றுமில்லா பரபரப்பு. வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திலே சீரோன் ஊரை சேர்ந்த சீமோன் இல்லை, தன் தொழிலை செய்துவிட்டு அவ்வழியே வந்தவர். ஏது இப்பெரும் கூட்டம் என்று கூட்டத்தோடு சேர்ந்தார். நடையில் தடுமாற்றம் ஏற்பட்டதால் இயேசுவுக்கு உதவிட ஆள் வேண்டும். இல்லையே, அவர் தாமாகவே சிலுவை சுமந்து குறிப்பிட்ட நேரத்தில் கல்வாரியை அடைவது கடினம்தான். அவர்கள் பயந்தனர். வழியிலே இருந்து விட்டால் கொண்ட கொள்கை மாறிவிடுமோ என்று அஞ்சினர். எனவே சீர்மிகு சுதன் தேவனுக்கு உதவிட சீமோனை கட்டாயப்படுத்துகின்றார்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படவன. ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கும் உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அழகின் உருவம் ஆண்டவன் இயேசு. திருமுகம் அலங்கோலம் ஆகிவிட்டது. பலரும் காலத்தொட்டை உமிழ்நீரால் அந்த அழகு முகம் சீர்கெட்டு விட்டது. வியர்வையும் இரத்தமும் கலந்து திருமுகத்தை வீணாக்கிவிட்டது. சூட்டிய முன்முடி நின்று வழிந்த வெள்ளத்தால் அழகுலைந்து விட்டது. 1000 ஒருத்தியாக துணிந்து தூயவனின் துயர் துடைக்க அவரின்
துணியோடும் துணிவோடும் வந்தாள் மங்கை. அந்த துணியில் இயேசுவின் முகம் பதியும் பேரும் பெற்றார். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லவில்லையா, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று. எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஏழாம் நிலை, நிலைமாறும் பாதங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அளவுக்கு மிஞ்சிய வேதனை அவர் திருவுடலுக்கு, அதை தாங்க முடியவில்லை. காயங்கள் மீது பாரமான சிலுவை அழுத்துகின்றது. மனமோ மனித சமுதாயத்தின் பல்வேறு பாவங்களை எண்ணி எண்ணி தளர்ச்சி அடைகின்றது. நிற்க முடியாமல் பாதங்கள் தடுமாறுகின்றன. உன்னை காண வந்தவருக்கு கருணை மழை பொழிந்த உன் கரங்கள் இப்படி செயலிழந்து கீழே கிடக்கின்றனவே. நண்பா, வாழ்வில் விடாமுயற்சி ஒன்று வெற்றிக்கு வழி, இதுதான் என் தளபதி என்று சொல்லி அப்படியே சும்மா இருந்து விடாதே. துணிந்து நம்பிக்கையோடு எழுந்து புறப்படு. துன்பமும் துயரமும் தனிமையும் கஷ்டமும் நஷ்டமும் உன்னை கட்டிக்கொள்ளும் போது இயேசுவின் உதவியேற்று உன்னை பத்திரமான பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வார். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. எட்டாம் நிலை, மனமுந்து மங்கைய இயேசு ஆறுதல் அளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். இயற்கையிலேயே பெண்களுக்கு இரக்க குணம் உண்டு. வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று வள்ளல் இயேசு வாய்த்திருந்து சொன்னார். சிலுவை தூக்கி செல்லும் பாதையிலே அவர் மீது இரக்கம் காட்டுவோர் ஒருவரும் இல்லை. அந்த ஊர் மங்கையர் சிலர் மனம் வந்து ஆறுதல் சொல்ல ஆண்டவரின் முகம் காண மனம் கசிந்து கண்ணீர் கரை புரண்டோடு கதறி, ஐயோ ஆண்டவரே, தலை குனிந்து போகின்றாயோ என்று தாயுள்ளம் கொண்ட தாய்மார்கள் சிலர் தங்களின் தனி அன்பை அப்பொழுது அவருக்கு காட்டுகின்றனர். உள்ளம் உருகி ஒப்பாரி வைக்கின்றனர். இயேசு சொல்கின்றார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை விழ விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சுமை தாங்கிய சரிந்தது. எனது ஜனமே, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? உள்ளத்தில் என்னை எண்ணி இயேசு மனம் கசிகிறார். காரணம், தாய்க்கோழியாய் உன்னை
என் சிறகுக்குள் அணைத்தேன். நீயோ என் மீது கழுமரத்தை ஏற்றி பாரத்தால் என்னை சரிய வைத்தாய். மகனே மகளே, என் வேதனையை பாடுகளையும் நீ பார்த்து பரிதாபம் அடைவதோடு நின்று விடாமல் உன் தெருவோரத்திலே ஒட்டிய வயிற்றுடன் வாடி தவிக்கும் அயலானை உயர்த்திவிடு, தூக்கிவிடு. நீ ஏன் முயலவில்லை? அன்னை தெரேசாவை போன்று நீயும் ஏழை எளியவர்களுக்கு சார்ந்து வாழ கற்றுக்கொள். எனக்கு அதுவே போதும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. பத்தாம் நிலை அனைத்தையும் இழந்தார், தன் அவமானத்தையும் இழந்தார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்குவதற்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அனைத்தையும் இழந்தார், தன் ஆடையையும் இழந்தார். இது அவமானத்தின் உச்சக்கட்டம்தான். ஆடையை உரித்தெடுத்த போது ஒட்டி கொண்டிருந்த சதையும் கிழிந்து மீண்டும் சிவந்த புண்கள் திறக்கப்பட்டு செந்நீர் கொப்பளிக்கும் அகோர காட்சி காண்பவரின் உள்ளத்தை உருக்குகிறது. ஆனால் யாரும் அவர் மேல் இறக்கப்படவில்லை. எசையா கூறியது போல் அவர் புறக்கணிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். மகனே மகளே, நான் அன்று அடைந்த அவமானமும் வேதனையும் பெரிதல்ல. உனக்கு நான் காட்டிய அன்பை நினைக்கும் போது எனக்கு இன்னும் 1000 உடல் இருந்தாலும் அத்தனையும் உனக்காக கையளித்திருப்பேன். தன் உயிரை காத்துக்கொள்ளும் எவனும் அதை இழந்து விடுவான், அதை இழப்பவனோ பெற்றுக்கொள்வான். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. பதினொன்றாம் நிலை சிலுவையில் ஓர் திராட்சைக் கொடி. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்குவதற்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். நானே திராட்சைக் கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நானோ சிலுவை மரத்தில் அறையப்பட்ட போது என் கிளைகளும் அதுதானே ஏறும். நான் தேடிய பாதை வேறு, நீ தேடிய பாதை வேறு இல்லையே. மகனே மகளே, நீ உன்னை அறிவதை விட நான் உன்னை அறிகின்றேன். கொடியோடு படர்ந்த எந்த கிளையையும் கைவிட மாட்டார் நம் பரமபிதா. இதை நீ அறிவாயோ? எனக்கு நிகழப்போகும் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நானே அவர்களை தேடி சென்று, நசரேத்தூர் இயேசு நான் தான், என்னை பிடித்து செல்லுங்கள், ஆனால் என் பாச சீடர்களை பத்திரமாக போகவிடுங்கள் என்று என் தோழர்களுக்கு பாதுகாப்பு தரவில்லையா? நீ துன்புறும் போது தனிமையில் இல்லை, சிலுவையில் தொங்கும் இயேசு என்னும் திராட்சை கொடியுடன் ஒட்டியே வாழ்கின்றார். கவலைப்படாதே, இதை நம்பு. உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே.
விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் அனாதையாக தொகுகின்றார். மனித பலவீனத்தின் உச்சக்கட்டம் இது. தாகமாயிருக்கிறது என்று இயேசு கேட்க கசப்பான காடிதான் கிடக்கின்றது. அந்த காடியை குடித்தவுடன் உயிர் திறந்தார். வருந்தும் இதயத்தை திறந்தும் உள்ளத்தை மட்டுமே கேட்கின்றார். தண்ணீர் அவரது தாகத்தை தீர்க்காதே, மாறாக ஆன்மாக்கள் மனம் மாறி அவரிடம் வரும்போது அவரது தனியான ஆன்மீக தாகத்தை நாம் தணிக்கிறோம். எங்கள் பேரில் சுவாமி, எங்கள் பேரில் மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. பதிமூன்றாம் நிலை மௌன மொழிகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் உடலை தன் தாயின் மடியில் கிடத்தினர். தாயின் மடிதான் உலகம். என் மகனே, என் மகளே, என்னை பாருங்கள், நான் படும் துயரத்தை பாருங்கள். மகன் பிரிவார், நான் படவகை பாடினாலும் என் மகனை உங்களுக்காக பலியாக தந்ததால் ஆறுதல் அடைகின்றேன். என் மகனின் கடைசி வார்த்தையின்படி நீங்கள் எல்லாம் என் மக்களாக ஒப்படைக்கப்பட்டதை எண்ணி தேறுதல் அடைகின்றேன். நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது என் மகனை நாடி தேடி வாருங்கள். நாள்தோறும் நற்கருணையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவிய ஊற்றிடம் வந்து அமர்ந்து மனம் மாறி அமைதி பெறுங்கள். உங்கள் கால்கள் இடரவிட மாட்டார். உங்களை காக்கும் அவர் உறங்கிவிடவும் மாட்டார். இது உறுதி. எங்கள் பேரில் தயவாயிர சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிர. மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. பதினான்காம் நிலை அனைத்தும் ஓய்ந்தன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இந்த பூமியில் அவருக்கென்று சொந்த கல்லறை இல்லை. பூமியிலும் தலை சாய்ந்து நிம்மதியாக அவர் உயிர் போகவும் இல்லை. மாறாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்கிக் கொண்டே மரணமானார். அன்பார்ந்த மக்களே, இதுவரை என் பாடுகளை சிந்தித்து தியானித்தீர்கள். என்னை இந்த மண்ணுக்குள் புதைப்பதோடு உங்களுடைய பாவங்களையும் பாவ நாட்டங்களையும் புதைத்து விடுங்கள். அப்பொழுது என்னோடு வெற்றி வீரராக உயிர்த்தெழ முடியும். இதற்காகவே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலன் தரும் என்று சொன்னேன். என்னை போல் துன்பத்தையும் சிலுவையையும் தேடி போகாவிட்டாலும் புனித குழந்தை திரேசாவை போன்று துன்பம் இன்னும் வேண்டும் என்று மன்றாட துணிவில்லாமல் போனாலும் அன்றாட உங்கள் நாடி வரும் துன்பத் துயரங்களை பொறுமையோடு சகித்து கொண்டால் புது வாழ்வு பெறுவீர்கள். எங்கள் பேரில் தயவாயிர சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிர.